விருது வழங்கும் விழாவில் திருமாவளவன் பேசும்போது என்ன சொன்னார்னா, தாவேக ஆட்சிக்கு வந்தது வந்து மகிழ்ச்சி இல்ல. ஏன்னா நாங்க வந்து திமுக கூட்டணியில போட்டியிட்டோம்னு சொல்லி ஓப்பனா பேசுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமா, திமுக கூட்டணியில போட்டிட்டாங்க. திமுக கூட்டணியில் போட்டியிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக அமைச்சு தான் நாங்கள் ஓட்டு கேட்டோம். 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது தாவேகாங்கிற ஒரு புதிய கட்சி வந்திருக்கு, புதிய ஆட்சி வந்திருக்கு அப்படின்னா நாங்கள் அந்த தேர்தலில் நிற்கிறதெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியாக நின்னோம் அப்படிங்கிறாரு. பட் ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்துருக்கணுங்கிறதா என்னது. ஏன்னா நீங்கள் அது முடிஞ்சு போன ஒரு விஷயம். கூட்டணியில் வந்தாச்சு, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்துட்டீங்க. அப்படிங்கும்போது ஒரு அந்த தாவேகா நிர்வாகிகளுக்கு, தாவேகாவினுடைய ஆதரவாளருக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை தான் கொடுக்கும். அதை அவர் தவிர்த்திருக்கலாம். அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேச்சுட்டார் அவர். இல்ல மகிழ்ச்சி இல்லன்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்கும்ல. இந்த கூட்டணிக்கு அப்படி இணக்கமா வந்து போகல அப்படிங்கிறது தானே பொருள். இல்லை அப்படிலாம் கிடையாது. இணக்கமாக போகலைன்னா அவங்களுக்கு எப்படி அமைச்சரவையில் பங்கு வாங்குவாங்க. ஆனால் வந்து ஆட்சி எப்படி நடத்தி கொண்டு போகிறாங்கிறத வச்சு தானே நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையான்னு சொல்லலாம். அவர் இப்போ தாவேகா திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பண்ணாங்க. திமுக கூட்டணி நிற்கிறப்பயே இந்த கூட்டணி தோற்று போட்டு நிற்கணும்னு நின்னாங்களா? திமுக கூட்டணி இருக்கிறப்ப திமுக கூட்டணி ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தானே அவங்க போட்டி போட்டாங்க. அப்போ திமுக கூட்டணி எங்கள் வெற்றி பெறலை. அப்போ தாவேகா வெற்றி பெற்றது எதிர்பாராத வெற்றி தானே. எதிர்பாராத வெற்றின்னு சொல்லியிருக்கணும். அவர் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான்.